Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் crystalline சாலிட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதில் மாலிகுலர் சாலிட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மாலிகுலர் சாலிட் அப்படின்னு அந்த நேம்லேயே நமக்கு என்ன தெரியுது, மாலிகுல்ஸ். அப்போது இதோட கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஓகேவா, நியூட்ரல் மாலிகுல்ஸ் தான் மாலிகுலர் சாலிட்ஸோட கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ். இதுக்கு இந்த மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், பாண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாலிகுலர் சாலிடுக்கு ஸ்பெஷலாக வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா சாஃப்ட். இது வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்க முடியும், சாஃப்டாக தான் இருக்க முடியும் இல்லையா. டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது இது வந்து என்னென்னா ஒரு இன்சுலேட்டராக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அதால் கண்டக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இஸ் அ நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஓகேவா, அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, இஸ் அ இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பொறுத்து அப்படின்னா அதோட நேச்சரை பொறுத்து. ஓகேவா, ஸோ அது எப்படி அப்படின்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட், போலார் மாலிகுலர் சாலிட், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். ஓகேவா, ஸோ போலார், நான் போலார், ஹைட்ரஜன் பாண்டட். இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டட் அப்படின்றது ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியான விஷயம் தான், அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த போலார் அண்ட் நான் போலார் அப்படின்றது என்னென்னா ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் ரெண்டுமே. ஓகேவா, இந்த ரெண்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான டேர்ம் தெரியணும், டைபோல் அப்படின்ற விஷயம் தெரியும். கெமிஸ்ட்ரியில் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு மாலிகுலுக்கு எப்படி டைபோல் வருது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இதை ரெண்டை பற்றின டெஃபினேஷன் வந்து நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது டைபோல் அப்படின்னா இதை வந்து நம்ம டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் இந்த மாதிரி டெல்டா அப்படின்றதுல தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு மாலிக்யூலில் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த மாலிக்யூலில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாரில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலிகுல் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மாலிகுல் பார்த்தீங்கன்னா இப்போது NH3 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த NH3 மாலிக்யூலில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நைட்ரோஜன் கிட்ட ஆக்சுவலி வேலன்ஸில் எக்ஸஸாக இருக்குது இல்லையா. ஸோ ஹைட்ரோஜன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபிஷியண்ட்டாக, இது வந்து நைட்ரோஜன் அப்படின்னா ஹைட்ரோஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் இதுக்கிட்ட இல்லையா. இது வந்து என்னென்னா டிஃபிஷியண்ட்டாக இருக்குது 3 ஹைட்ரோஜனுமே. அப்போ நைட்ரோஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 ஹைட்ரோஜனுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும் இல்லையா, ஏன்னா அதுதான் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 ஹைட்ரோஜனும் கோவேலண்ட் பாண்ட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரோஜனோட போய் பாண்ட் ஆகும். ஸோ பாண்ட் ஆகும்போது நைட்ரோஜன் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த ஹைட்ரோஜனுக்கும் கொடுக்கும், இந்த ஹைட்ரோஜனுக்கும் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கொடுக்குற எலக்ட்ரான் வந்து நைட்ரோஜனுக்கும் இருக்கும், ஹைட்ரோஜனுக்கும் இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் வந்து கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அடுத்து என்னவா ஆகும் அப்படின்னா பாண்டிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு நைட்ரோஜன் இதோட ஹைட்ரோஜன் பாண்டாக இருக்கும் அண்ட் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அண்ட் இந்த நைட்ரோஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கோவேலண்ட் பாண்டு இருந்தாலுமே இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் நைட்ரோஜன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹைட்ரோஜன் கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரானாக இருக்கட்டும், இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து இந்த ஹைட்ரோஜன் கிட்ட மட்டுமே இருக்காது. ஓகேவா, இல்லை இந்த நைட்ரோஜன் கிட்ட மட்டுமே இருக்காது, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும். ஆனாலும் ரொம்ப சென்டரில் ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நைட்ரோஜன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கம்பேர்ட் டு ஹைட்ரோஜன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த 2 எலக்ட்ரானுமே வந்து நைட்ரோஜனை நோக்கி தான் வரும். ஓகேவா, பார்ஷியலாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரோஜன் வந்து ஹைட்ரோஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும், ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஓகேவா, ரெண்டுக்கும் இந்த 2 எலக்ட்ரானுமே ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா, ஏன்னா நைட்ரோஜனுக்கு தான் இந்த 2 எலக்ட்ரானுமே அதிகமாக போய் சேரும், ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரோஜனுக்கு தான் அதிகம். அதே மாதிரி தான் இந்த 2 எலக்ட்ரானும், அதே மாதிரி தான் இந்த 2 எலக்ட்ரானும். ஓகேவா, ஹைட்ரோஜனுக்கு பார்ஷியலாக தான் இருக்குது இந்த 2 எலக்ட்ரான்லேயுமே. ஸோ அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா கம்மியான இருக்குது எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா ஹைட்ரோஜனில், எல்லா ஹைட்ரோஜன்லையுமே. அப்போ இது எல்லா ஹைட்ரோஜனும் என்ன ஆகுது அப்படின்னா டெல்டா ப்ளஸ் ஆகுது. ஓகே, பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜாக மாதிரினா டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லையா எலக்ட்ரான்ஸ். நைட்ரோஜனுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தன்னோட இழுத்துக்கிறதுனால இது நிறைய எலக்ட்ரான்ஸை தன்னோட வச்சுக்கும், அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா பார்ஷியலி நெகட்டிவாக மாறிக்குது. ஓகேவா,
ஸோ இந்த மாதிரி பார்ஷியலி பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியலி நெகட்டிவ் வந்து ஒரு மாலிகுல்ல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் வந்து டைபோல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மேஷன் ஆஃப் டைபோல். ஸோ இந்த டைபோல் அப்படின்றது போலார் மாலிகுல்ல தான் மோஸ்ட்லி எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த நம்ம கொடுத்துக்கக்கூடிய போலார் மாலிகுலர் சாலிடில் இந்த டைபோல் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, போலார் மாலிகுல்ஸ் நிறைய மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து பாண்ட் ஆகி ஒரு பெரிய சாலிடாக ஃபார்ம் ஆகிறது தான் வந்து போலார் மாலிகுலர் சாலிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதிரி போலார் மாலிகுல்ஸ் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா டைபோலை ஃபார்ம் பண்ணும் இல்லையா. ஸோ டைபோலை ஃபார்ம் பண்ணி இன்னொரு போலார் மாலிகுல்ஸ் அதே மாதிரி டைபோலை ஃபார்ம் பண்ணி ஒன்றோட ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு போலார் மாலிகுலர் சாலிடில் நடந்தால் தான் வந்து அது வந்து ஒரு போலார் மாலிகுலர் சாலிடாக ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ அது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த NH3யவே நம்ம எடுத்துக்கலாம். போலார் மாலிகுலர் சாலிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாலிட் NH3 அண்ட் சாலிட் CO2 கொடுத்துருக்காங்க. நம்ம NH3 எடுத்துப்போம். ஒரு சாலிட் NH3 ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நிறைய NH3 மாலிகுல் சேரணும் இல்லையா டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலமாக. ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு NH3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரியே இங்கே வந்து ஒரு NH3 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நியூட்ரல் மாலிகுல் தான். NH3 இஸ் நியூட்ரல் மாலிகுல் நமக்கு தெரியும். இது நியூட்ரல் மாலிகுலாகவே இருந்தாலும் இது கோவேலன்ட் பாண்டில் இருந்தாலும் நமக்கு பார்ஷியலி பாசிட்டிவ் பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. ஏன்னா டைபோல் மொமெண்ட் வந்து அங்கே அக்கராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னென்னா பார்ஷியலி நெகட்டிவாக இருக்கும். இது இந்த ஹைட்ரஜன் எல்லாமே பார்ஷியலி பாசிட்டிவாக இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது எல்லா மாலிகுலுக்குமே அப்படி தான் இருக்கும் இல்லையா. இப்போது டைபோல் இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா டைபோலும் இன்ட்ராக்ட் ஆகும். அதாவது ஒரு மாலிக்யூலோட நெகட்டிவ் டைபோலும் இன்னொரு மாலிகுலோட பாசிட்டிவ் டைபோலும் இன்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அதான் வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன். அப்படி இன்ட்ராக்ட் ஆகுறதுனால ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் என்ன ஆகுது ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா இன்ட்ராக்ட் ஆகுறதுனால ஒரு பாண்ட் ஏற்படுது. ஸோ அந்த பாண்டு தான் வந்து போலார் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த போலார் கோவேலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி எல்லா மாலிகுல்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய சாலிடை உருவாக்குது இல்லையா. ஸோ அதான் வந்து சாலிட் NH3. அதான் வந்து நமக்கு போலார் மாலிகுலர் சாலிட். ஓகே, இந்த நெகட்டிவ் டைபோல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாலிகுலோட பாசிட்டிவ் டைபோலோட இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெகட்டிவோட இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெகட்டிவோட இன்ட்ராக்ட் ஆகும். அடுத்து இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு மாலிகுல் இருக்கும் இல்லையா அந்த நெகட்டிவோட இன்ட்ராக்ட் ஆகும். அடுத்து இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்க மாலிகுலோட நெகட்டிவோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒன்றோட ஒன்று உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். ஸோ அதான் வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து போலார் மாலிகுலர் சாலிடில் நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு டெஃபினிஷனாக நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போலார் மாலிகுலர் சாலிட்ன்றது ஒரு டைப் இல்லையா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா போலார் கோவேலன்ட் பாண்ட். இதோட பாண்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பார்ஷியலி பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் ஒன் மாலிகுல். அதாவது ஒரு மாலிகுல் ஒரு NH3 மாலிகுலோட பார்ஷியலி பாசிட்டிவ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ராக்ட் வித் பார்ஷியலி நெகட்டிவ் எண்ட் ஆஃப் அனதர் மாலிகுல். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன் டயக்ராமில் பார்த்தது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா பெர்மனன்ட் ஆர் ஸ்ட்ராங் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் நான் போலாருக்கும் போலாருக்கும் இதுதான். பெர்மனன்ட் ஆர் ஸ்ட்ராங் டைபோல் மொமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து போலார் மாலிகுலர் சாலிட். வீக் அண்ட் டெம்பரவரி இருந்துச்சுன்னா வந்து நான் போலார் மாலிகுலர் சாலிட். ஸோ போலாரில் தான் வந்து டைபோல் ஃபார்மேஷனே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் போலாரில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ. ஓகே, ஆக்சுவலி நான் போலாரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைபோல் ஃபார்மேஷனே இருக்காது. ஓகேவா? அதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட்டு. நான் போலார் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரு மாலிகுல், அதாவது H2O2 இந்த மாதிரி மாலிகுல். இப்போ H2லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ரெண்டும் மியூச்சுவல் ஷேரிங் மூலமாக பாண்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து தன்னோடு இழுத்துக்காது, இந்த ஹைட்ரஜன் தன்னோடு இழுத்துக்காது. ஏன்னா எலக்ட்ரான் ரெண்டுக்குமே சேம். அதனால அந்த ப்ராப்ளம் இல்லை இல்லையா. ஸோ பார்ஷியலி பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் வந்து இங்கே ஃபார்ம் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ டைபோல் ஃபார்மேஷன் இங்கே இருக்காது. அப்போ இது என்னென்னா நான் போலார் மாலிகுல் அப்படின்னு இது சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் ஓகேவா, சம்டைம்ஸ் நான் போலார் மாலிகுலில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த டைபோல் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா சம் கேசஸில் நான் போலார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு நியூட்ரல் மாலிகுல் எடுத்துக்கலாம். ஒரு நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நியூட்ரல் மாலிகுலில் டைம் போனதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜு
ஸோ இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ்லாம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா இந்த சைடு வந்து நிறைய நெகட்டிவ் சார்ஜும் இந்த சைடு வந்து கம்மியான நெகட்டிவ் சார்ஜும் வந்துடும். ஓகேவா, இல்லைன்னா இந்த சைடு வந்து நிறைய நெகட்டிவ் சார்ஜ், இந்த சைடு வந்து கம்மியான நெகட்டிவ் சார்ஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடு நிறைய ஏதோ ஒரு சைடு கம்மியாக, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும் ஒரு சம் டைமுக்கு அப்புறம். நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதை வந்து பார்ஷியலி நெகட்டிவ், இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது ஒரு நியூட்ரல் மாலிக்யூலில் என்ன ஆகுது அப்படின்னா டைபோல் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆன டைபோல் சில நேரத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதே கண்டிஷனுக்கு வந்துடும், திருப்பி நியூட்ரலாகவே வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்ப்ரவரி டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டெம்ப்ரவரி டைபோல் வந்து எந்தெந்த மாலிகூல்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் போலார் மாலிகூல்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, நிறைய நியூட்ரல் நான் போலார் மாலிகூல்ஸ் வந்து சேர்றது தான் நான் போலார் மாலிகுலர் சாலிட். இப்போது ஒரு நியூட்ரல் மாலிகுலர் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டெம்பரவரி டைபோலாக மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து இன்னொரு நியூட்ரல் மாலிகுலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாலிகுலர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டைபோலாக மாற்ற போகிறோம். ஓகேவா, அதை தான் வந்து இன்டியூஸ்டு டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா இப்போது இந்த மாலிகுலோட ஸோ இந்த மாலிகுலை நான் இங்கே போட்டிருக்கேன், இதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு நியூட்ரல் மாலிகுலை எடுத்துக்க போகிறோம். இந்த மாலிகுல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் போகும்போது இந்த பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜுக்கு நோக்கி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக வரும். அப்போது இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடும். ஸோ இங்கே வந்து கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கமே வந்துடும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சைடு போகும்போது எல்லா எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு வந்தது. அப்போ இந்த மாலிகுல் வந்து நியூட்ரல் மாலிகுல் இந்த மாதிரி மாறிடுது. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் ஒரு மைனஸ், இது பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படின்னு டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸாக மாறிடுச்சு. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டைபோலாக மாறிடுச்சு. ஆனால் இது எப்படி நம்ம மாற்றணும் இல்லையா, அதனால் இது பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன்டியூஸ்டு டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இது வந்து டெம்பரவரி டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டெம்பரவரி டைபோலுக்கும் இன்டியூஸ்டு டைபோலுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா டைபோலும் இன்ட்ராக்ட் ஆக போகுது. இப்போ இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளஸோட இன்ட்ராக்ட் ஆகும், இந்த ப்ளஸ் வந்து இந்த மைனஸோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த நியூட்ரல் மாலிகூல்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த பாண்ட் ஃபார்மேஷன் அந்த இது தான் அது என்ன ஃபோர்ஸ் மூலமாக பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா லேண்ட் அண்ட் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா, அதாவது இந்த டைபோல் இன்ட்ராக்ட் ஆயிருக்கு இல்லையா, இது பேர் வந்து என்னென்னா லேண்ட் அண்ட் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் போலார் மாலிகூல்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம புக்கில் ஆந்த்ரசின், நாப்தலின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் தான் இதோட பாண்டிங் ஃபோர்ஸஸ். இப்போ தான் சொன்னேன் லாண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு. இது வந்து என்ன வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். இது வந்து ஆக்சுவலி இதுவும் என்னென்னா ஒரு வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் தான். ஓகேவா, அதான் டெம்பரவரி ஆர் வீக் டைபோல் மொமெண்ட். இது வந்து பெர்மனெண்ட் ஆர் ஸ்ட்ராங் டைபோல் மொமெண்ட், அவ்வளோதான். ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலரில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் மாலிகூல்ஸ்க்கு நடுவில், அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரியன்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஹேவிங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது ஒரு H2O அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இல்லையா, நிறைய H2O மாலிகூல் சேர்ந்தால் தான் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட் உருவாகும் இல்லையா. அப்போது இதே மாதிரி இன்னொரு H2O மாலிகூல். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஆகும், அடுத்து இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஆகும், அடுத்து இது நடுவில். ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டு வந்து ஏற்படுது இல்லையா, அது வந்து என்னென்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனோட ஒவ்வொரு மாலிகுலும் பாண்டாக இருக்குது. ஸோ இப்போது இதோட நேச்சரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் போலார். ஓகேவா, அண்ட் இது என்னென்னா நான் போலார் வந்து எப்போவுமே யூஸ்வலாக டெம்பரேச்சருக்கு கீழே அது எப்போவுமே வந்து லிக்யூடாகவோ இல்லை கேசியஸ் ஸ்டேட்டாகவோ தான் இருக்கும். ஆஃப்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சாலிடாக இருக்குது. அண்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப லோ மெல்ட்டிங் பாயிண்ட் தான். ஓகேவா, ஏன்னா வீக் ஃபோர்ஸ் தான் இல்லையா, ஸோ ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும். ஓகேவா, அண்ட் இது என்னென்னா ஸ்லைட்லி ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது இதுவும் ஆக்சுவலி லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் தான். பட் நான் போலார் பாண்டை கம்பேர் பண்ணும்போது போலாருக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஏன்னா இதை விட இது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஹையராக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் தான். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேவா, மற்ற நேரங்களில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹார்டு தான். ஓகே, ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்றது போலார் பாண்ட் நான் போலார் பாண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்டு தான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. பட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் திஸ் ஹாப்பி. தேங்க்யூ.